எப்பயுமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியே சாப்பிட்டு போர் அடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்டி சால்னா தான் செய்ய போகிறோம். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடக்குள்ளார அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இது கூடவே ஹோல் ஸ்பைசஸையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 4 பழமான தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பழமாக இருக்கணும், புளிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எல்லாமே போட்டு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் போட்டு கடலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1க்கு 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான மணக்க எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு சப்பாத்தி கூட பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடக்குள்ளார அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.